ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு த வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன அப்டேட். நான் பார்த்தீங்கன்னா செகண்டரி சிம்மாக ஒன்று ஜியோலேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ குறிப்பாக iPhone 13 போட்டு யூஸ் பண்ணுறது தான் சிம்மா எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஜியோ வச்சுருந்து உங்கள் ஏரியாவில் 5G அவைலபிளாக இருந்ததுன்னா உங்களால் அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்க முடியும். எந்த விதமான டேட்டா ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ இது அவங்க 5G பிளான்ஸ் எல்லாம் கொண்டு வர வரைக்கும் நமக்கு கம்ப்ளீட்டாக இது ஃப்ரீ தான். ஸோ எந்த விதமான எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் எதுவும் கிடையாது. நீங்கள் டிஃபால்ட்டாக ரீசார்ஜ் பண்ணிங்கனாலே ஸோ 5Gக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நெட்ஒர்க் வரும். அதை பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் iPhone 12 mini, அதுக்கப்புறம் SE3, அதாவது லேட்டஸ்ட் வெர்ஷன், அதுக்கப்புறம் 13 Pro, அப்புறம் 14 Pro Max அந்த சீரீஸ்லாம் வச்சிங்கன்னா ரீசெண்டாக லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் 16.2 அப்டேட் கொடுத்துருந்தாங்க. 5G எனேபிள் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது நீங்கள் மொபைல் டேட்டாக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ நான் eSIM போட்டிருக்கேன், செகண்டரியில் தான் அது இருக்குது. ஸோ அது பட்சத்தில் நான் அதை கிளிக் பண்ணிக்கிட்டு வாய்ஸ் அண்ட் டேட்டா அதை கிளிக் பண்ணிக்கிறேன். வாய்ஸ் அண்ட் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா 5G ஆன்ன்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அலோன் இருக்கும். ஸோ ஸ்டாண்ட் அலோன் கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் டேட்டா தான் பார்த்தீங்கன்னா என்டையர் ஃபோனையுமே பவர் பண்ணும். ஸோ எந்த விதமான சர்வீஸும் பாஸ் ஆகாது. ஸோ உங்கள் ஃபோன் கம்ப்ளீட்டாக இந்த 5G நெட்ஒர்க் தான் ரிலே இருக்கும். ஸோ எந்த சர்வீஸும் பாஸ் ஆகாது நீங்கள் மொபைல் நெட்ஒர்க்கில் இருக்கிறதுனால பட்சத்தில். ஸோ இதோட இப்போ யூசேஜ் வரலாம். நான் பார்த்தீங்கன்னா 5G இப்போ ரீசெண்டாக தான் எங்கள் ஏரியாவில் அவைலபிலிட்டி ஆகிடுச்சு. 2 டேஸாக தான் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்ஸ் வந்ததுக்கு நான் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் நோட்டீஸ் பண்ண என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டோர்ஸில் பெருசாக எனக்கு அந்தளவுக்கு ஸ்பீடு கிடைக்கல. 4Gலேயே பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஆகட்டும், ஜியோவாக இருக்கட்டும் 20+ Mbps கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 5G ஆன் விட்டு வருது. அந்த விட்டு வர்றதில் பார்த்தீங்கன்னா 15+ or 20+ Mbps தான் எனக்கு கிடைக்குது. ஸோ ஒன்ஸ் நான் மாடிக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஜியோவில் எனக்கு கம்ப்ளீட்டாக 600+ Mbps ஸ்பீடு கிடைக்குது. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிலையபிளாக இருக்குது. ஸோ அப்பப்போ பார்த்தீங்கன்னா முன்ன பின்னா போயிட்டு வந்து எனக்கு, ஏன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இயர் எண்டுக்குள்ளே நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, மோஸ்ட் ஆஃப் த சிட்டிஸ் டவுன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 5G எனேபிள் ஆகிடும். ஸோ அன்ன வரைக்கும் இப்போது 5G ஸ்பீடு அக்யூரேட்டாக இவ்வளோ கொடுக்குறதுன்னு ரிலே ஆக முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே இது கிடைக்கும் பட்சத்தில் எந்த அளவுக்கு ஸ்பீடு தருதோ அதான் ஆக்சுவல் ஸ்பீட். இந்த 600மே அப்பயுமே கிடச்சுன்னா பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே பெரிய விஷயம். பட் பார்ப்போம் அது எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஜியோ பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு அன்லிமிட்டட் சர்வீஸ் கிடைக்கும். அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பட் அடிக்ட் ஆக வேணாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 5G பயங்கரமான டேட்டா கன்சியூமிங். நீங்கள் நார்மலாக 4G 3Gலேருந்து 4G ஆகும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கோ, ஸோ அதை விட இது பார்த்தீங்கன்னா ஹங்கர் மாதிரி டேட்டா உறிஞ்சி தருது. ஸோ அடிக்ட் ஆக வேணாம். இந்த அன்லிமிட்டடாக இருக்கனால எவ்வளோ யூஸ் பண்ண முடியும் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் பிளான்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா டெஃபினட்டாக காஸ்ட்லியாக இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். பாய்.